குட் பேட் அக்லில உபயோகப்படுத்தின 2 பாடல்களுக்கு இப்போ இளையராஜா அவர்கள் காப்பிரைட்ஸ் கிளைம் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ போட்டிருக்காரு. ஆக்சுவலி இளையராஜாவோட பாடல்கள் அவருடைய அனுமதி இல்லாம யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே அறிக்கை கொடுத்திருந்தாலும் குட் பேட் அக்லி டீம் ஒரு விண்டேஜ் தலையை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2-3 சாங்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிருந்தாங்க. இப்ப அதுக்கு அவர் காப்பிரைட்ஸ் கேட்டிருக்காங்க. சோ எவ்வளவு கேட்டிருக்காங்க, இது மட்டும் இல்லாம இளையராஜா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அவர் தரப்புல இருந்து அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ நீங்க முழுக்க பார்க்கணும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இளையராஜா ரொம்ப ஃபேமஸான மியூசிக் கம்போசர். என்னதான் முதல்ல இவருடைய பாடல்கள் நிறைய படத்துல யூஸ் படுத்தினப்பட்டாலும் எந்த படத்துலயுமே பெருசா அவர் பார்க்கப்படல. ஓகே பரவாயில்ல யூஸ் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தாரு. ரீசெண்ட் டேஸா தான் இவருடைய பாடல்கள் ஏதாவது யூஸ் பண்ணாவே அதுல ஒரு கேஸ் போட்டுருவாரு. இதுக்கு முன்னாடி அகத்தியா படத்துல எண்ணிய பொன்னிலாவே அப்படிங்கிற ஒரு பாட்டை ரீமேக்ஸ் பண்ணியிருந்தாரு. இதை யாரு ரீமேக்ஸ் பண்ணாங்க பாத்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா. இதற்கும் பாத்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் கேஸ் போட்டிருந்தாரு. இது என்னுடைய பாடல், என்கிட்ட கேட்காமலே இவங்க உபயோகப்படுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. கடைசியில கோர்ட்ல இதை விசாரிச்சப்ப கோர்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த பாட்டோட ஃபுல் ரைட் சரிகமாவோட கம்பெனிக்கு தான் போகும். ஏன்னா இந்த பாட்டை அந்த காலத்துல ரிலீஸ் பண்ணும் போதே சரிகமா பாக்கிட்ட இருந்து காசு வாங்கிட்டீங்க. அப்படி இருக்கிறப்ப எப்படி நீங்க ரைட்ஸ் கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி அகத்தியா படத்துக்கு யார் மியூசிக் டைரக்டர் பாத்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா. தன்னுடைய பையன் பாட்டை யூஸ் பண்ணதுக்கே இளையராஜா கேஸ் போட்டாரு. அப்படி இருக்கிற பட்சத்துல குட் பேட் அக்லில யூஸ் பண்ணா கேட்காம இருப்பாரா? இப்போ இந்த படத்துல 2 பாட்டை யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு பாட்டு ஒத்த ரூபா தார, இன்னொரு பாட்டு சகலகலா வல்லவன்ல வர இளமை இதோதோ. சோ இந்த 2 பாட்டுமே அழகா ரீமேக்ஸ் பண்ணி பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. சோ அஜித் மூவிக்கு இது ஒரு பயங்கர ஒரு பூஸ்டப் ஆகும் இருந்துச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆக கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள் ஆக போகுது. சோ கிட்டத்தட்ட 100 கோடிக்கும் மேல வசூலை தாண்டி போகுது. இவர் நினைச்சிருந்தா முன்னாடியே கேஸ் கொடுத்திருக்கலாம். ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஆதிக் ரவிச்சந்திரன் மூவில எப்பவுமே ஒரு பழைய பாட்டோட டச் இருக்கும். இப்ப கேஸ் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சில நெட்டிசன்ஸ் எல்லாம் கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இளையராஜா தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா இவங்க கிட்டத்தட்ட 2 பாடல்கள் கேட்காமலே யூஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் கொஞ்சம் யூஸ் பண்ணிருந்தா கூட பரவாயில்ல, ஒரு முழு பாட்டே அதுல யூஸ் பண்ணிருக்காங்க. ரீமேக்ஸ் பண்ணதுக்கு எந்த ஒரு பெர்மிஷனும் கேட்கப்படல. இந்த பாட்டோட முழு ரைட்ஸ் இளையராஜா கிட்டதான் இருக்கு. சோ 2 பாட்டை அனுமதி இல்லாம யூஸ் பண்ணதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி கொடுக்கணும். ஒருவேளை 5 கோடி கொடுக்க முடியாத பட்சத்துல கூடிய சீக்கிரம் இதுக்கு உண்டான வழக்கு தொடரப்படும். அதாவது இன்னும் கேஸ் போடல, ஒரு 5 கோடி கொடுத்துட்டா இந்த கேஸ் நடக்காது. ஒருவேளை 5 கோடி கொடுக்காம போயிருந்தா அதுக்கு மேல பணத்தை எடுத்து இந்த மாதிரி பணத்தை தான் நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இளையராஜா தரப்புல கேஸ் போடுவாங்க. சோ இந்த குட் பேட் அக்லில என்னடா பிரச்சனையே வரல அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அப்புறம் திருப்பி பிரச்சனை வந்துடுச்சு. சோ ஒரு படம் ஹிட் ஆனோன்னு இப்படி இளையராஜா பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இப்ப நீங்க சொல்லுங்க, இளையராஜா பண்றது தப்பா கரெக்டா? அவருடைய பாட்டு எடுத்து அவர்கிட்ட கேட்காமலே யூஸ் பண்றது தப்புதான் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல நல்ல படம் தானே, இவரோட பாட்டு இருந்தா என்ன, யூஸ் பண்றது தப்பு இல்லையே அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை செக்ஷன்ல சொல்லுங்க.